வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்தை பெரும்பாலான முதல்வர்கள் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி முதல்ல புறக்கணித்தாங்க. திடீர்னு நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பரபரப்பு கிளம்புது. ஏற்கனவே சில ஜெயலலிதா அம்மா போய் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து மோடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி அதாவது குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் எப்படியும் தான் டெவலப் ஆகணுன்ட்டு மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்துக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் அங்கே பட்ஜெட் உரையில் என்ன சொன்னாங்க, ஒரு 5 மாநிலங்களை மேம்படுத்த நிதி கொடுக்குறேன்ட்டு மேற்கு வங்காளத்தையும் சொன்னாங்க. மேற்கு வங்காளம் ஜார்க்கண்டுன்னு சொன்னாங்க. இப்போ ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் போகிறாரு, மம்தாவும் போகிறாங்க நிதி ஆயோக் கூட்டத்தில். மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏற்கனவே நான் போக மாட்டேன்னு நினச்சிருந்தேன், அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்தி ஹேமந்த் சோரனும் வராரு, அதனால் 2 பேரும் உள்ளே போய் போகிறோம். ஒன்று. இன்னொன்று, நிதி ஆயோக் கூட்டங்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த 5th கமிஷன் அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா கலந்து கொண்டால் இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஏற்கனவே மம்தா பானர்ஜி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உள்ளே போயிட்டு அங்கே பேசுவாங்க. கண்டிப்பாக பேச டைம் கொடுக்கணும். இல்லை டைம் கொடுக்கலன்னா இவங்களே எழுந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது பெரிய விவாத பொருளாகும் இந்தியா முழுக்க. அப்போ மோடி அவர்கள் உட்கார்ந்துருக்கும்போது நம்ம மம்தா பானர்ஜி போய் எங்கள் மாநிலத்துக்கு ஒன்றும் கொடுக்காத இது ஒரு மத்திய ஒன்றிய அரசா, இது என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட நான் கெஞ்சணுமா நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போகிறதே எனக்கு இவ்வளோ நிதி கொடுங்கன்னு கேட்பாங்க. நிதி அவர் கொடுக்க முடியாது, ஏன்னா பட்ஜெட்டில் அறிவிக்கல. அப்போ எப்படி எங்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்காமல் இருப்பீங்க? இன்னும் குறிப்பாக ஏகப்பட்ட திட்டங்கள் அவங்க கைவசம் இருக்குது. அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி, அவங்களுக்கும் மெட்ரோ விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க போகிறாங்க. கேட்டு கொடுக்கலன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும். இதன் மூலயமாக தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் மம்தா நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி அவர் சொல்லுவார். ஏன்னா வரக்கூடிய தகவல் என்னென்னா, தொடர்ந்து மேற்கு வங்காளத்தில் உங்களை எம்பியில் ஓட்டே மக்கள் போடலை, அந்த ஓட்டு போடாத மக்களுக்கு நீங்கள் தண்டிக்கும் விதமாக இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்படியே நீங்கள் போனால் மேற்கு வங்காளுடைய மக்களுடைய எதிர்ப்பை சந்திப்பீர்கள் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா இது மேற்கு வங்காளத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்பலாம் பண்ணுறீங்க, இப்படியே நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தமாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இதை சொல்லவும் ஒரு டிகிரி வேணும். இன்னைக்கு எவ்வளோ மாநில முதலமைச்சர் இருக்காங்க, இருந்தபோதும் மம்தா அவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுப்பாங்கல்ல. நீங்கள் என்ன தான் நீக்கு போக்காக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் ஒரே வரியில் முடிச்சிட்டார். அதை மீறி அங்கே கலந்துக்கிட்டு அவங்களுக்கு டஃப் கொடுக்கறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். இன்னொன்று, அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இந்திய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? பரவாயில்லப்பா, ஒரு அம்மா நேராக போய், எத்தனை முதலமைச்சர் போல, இந்த அம்மா போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருச்சு. வர கேட்டால் இந்தியா கூட்டணியில் யாருமே கலந்துக்கல, ஆனால் இந்த அம்மாவும் ஹேமந்த் சோரன் 2 பேர் போயிட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ ஹேமந்த் சோரன் எதுக்கு போகிறாரு? வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஹேமந்த் சோரன் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தலில் அவங்க கட்சி ஜெயிக்கணும், இல்லாட்டினா அவரை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க மறுபடி. அது ரொம்ப தெளிவாக தெரியும். ஏற்கனவே அவருடைய அமைச்சர் ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் ஜெயிக்கிறதுக்கு நிறையா விஷயங்களை பண்ணலாம். இப்போ 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கலாங்களா, ரொம்ப வறுமை மிக்க மக்கள் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணலாம். ஏற்கனவே அவர் மேலே ஒரு அனுதாபம் இருக்கும்போது அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு, ஐயா நீங்கள் மேம்படுத்த சில நிதிகள் கொடுக்குறேன், நீங்கள் இதை மட்டும் எங்களுக்கு பத்தாது, இன்னும் ஏகப்பட்ட நிதிகள் வேணும், அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த நிதிகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க கேள்வி எழுப்ப முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும், இன்றைக்கி ஹேமந்த் சோரன் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் தான் முன்னிலைப்படுத்துகிறார். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களும் பழங்குடியினர் இதற்காக பெரிய அமௌண்ட்டை ஒன்று கேட்குறாரு. அதை இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல. இப்போ அதை வச்சு அவங்க போகிறாரு. ஏன்னா அவருடைய கோர் ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழங்குடியினர், ஒட்டுமொத்தமாக பழங்குடியினர் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குறுமி இன மக்களும் அவர் பக்கம் திரும்புறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தடவை என்னென்னா, போன தடவை எம்பியில் அவங்க நல்லா அடித்தாங்க, இந்த தடவையும் எம்பியில் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அதனால தான் அங்கே நிதி கொடுத்துருக்காங்க, எப்படி எம்எல்ஏ சீட்டை அடித்து ஹேமந்த் சோரனை காலி பண்ணுங்கிறது அவருடைய எய்ம். இதை நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த நிதி பத்தாது, நீங்கள் நிறையா ஸ்டேட்டுக்கு நிறையா கொடுத்துருக்கீங்க, அவங்கள விட எங்களுக்கு மோசமாக இயற்கை டிசார்டால் பாதிக்கப்படுகிறோம், அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காரு அவர். அதோடய கொண்டு போகிறார், பென்ட்ரைவ் ப்ரெசன்டேஷனோட கொண்டு போகிறார். அப்போ 2 முதல்வர்கள் போய் அங்கே பேசக்கூடிய பேச்சு மோடி அரசுக்கு எப்படி இருக்கும்?
ஏன்னா மோடி அவர்கள் என்ன நினச்சிருந்தாருன்னா, சரி நிதி ஆயோக் கூட்டம் எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, யார் வேணால் புறக்கணிங்க, எப்பயும் போல் நம்ம இது மக்களவையில் எல்லாம் வெளியில் போனோம்னா மசோதா நிறைவேற்றி வரல, அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் எல்லாம் நிறைவேற்றிட்டு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறாருல, அதெல்லாம் இவர் போயிருக்கணுங்க, போகலாம் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு விட்டு வந்துடுவார், அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மம்தா பானர்ஜி வராங்கன்னு சொல்லும்போது அது இன்றைக்கி கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். இது அனைவராலும் முற்றுநோய், இது நிதி ஆயோக் கூட்டம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே கடந்து போகிறத தாண்டி இன்றைக்கி அனைவராலும் முற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், மம்தா பானர்ஜி இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள்லாம் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இப்போ நாயுடு அவர்களுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. அவங்க நம்ம பையன் லோகேஷ் அவருடைய அந்த பார்ட்டியில் கூட இவர் கலந்துக்கிட்டார், அபிஷேக் பானர்ஜி கலந்துக்கிட்டார், அப்போ ரேவந்த் ரெட்டியும் போயிருக்கார். அப்படிப்பட்ட இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மம்தா பானர்ஜிக்கும் நாயுடுக்கும் நல்ல ஒரு நட்பு உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மம்தா பானர்ஜியை நீங்கள் ஓரளவுக்கு மீறி அடிக்க முடியாது. ஏன்னா நாயுடு அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது முதல்ல குரல் கொடுத்தது மம்தா பானர்ஜி தான். அதனால் மம்தா பானர்ஜியும் நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அவங்க 2 பேரும் சந்திச்சா ஏதாவது பேசிடுவாங்க, அது ஒரு பெரிய வாதமாச்சு. மம்தா வீட்டுக்கு இந்த மாவும் போனாங்கல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா ஒரு பெரிய ஆட்டத்துக்கு தயாராகி விட்டார் நிதி ஆயோக் வச்சு. அதனால் நிதி ஆயோக் கூட்டம் மிக மிக முக்கியத்துவம் ஒன்று. இன்னொன்று, நம்ம ஐயா மோடி அவர்கள் காலையில் பேசின பேச்சு, காலையில் போய் லடாக்கில் ஐயா பேசுகிறது என்னென்னா, அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அமைப்பு, அதாவது இராணுவ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, உயர் அதிகாரி, அவங்க ப்ரப்போசல் பண்ணது தான் அக்னிவீருங்கிறார். உடனே நம்ம கார்கே சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு தரம் சார்ந்த பேச்சு யாரும் பேச முடியாது. இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாரு, இராணுவத்தினருக்கு நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுத்தா நிறையா செலவாகுது, அதுக்கு தான் அக்னிவீரை கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய ப்ரப்போசல் தாங்கிறார். இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறார் கார்கே. ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் லடாக்கில் போய் இந்த மாதிரிலாம் பேசுவாரா? சரி ரைட்டு பேசுனீங்க, அங்கே போய் என்ன சொல்கிறீங்க, லடாக்கா பாகிஸ்தானை அடித்து நொறுக்குவோம், ரைட் சூப்பர், அப்படி தான் பேசணும். பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அடித்து நொறுக்குங்க உள்ளே வந்தால். அது ஏன் சீனாவை விட்டுட்டீங்க, சீனா உள்ளே வந்தாங்களா இல்லையா, ஏன் எங்களை விட்டுட்டீங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சீனாவை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களே, என்ன காரணம் கேட்குறது? ஏதாவது என்னென்னா ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி இலங்கைக்கு நீங்கள் பெரிய பொருளுதவி கொடுக்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அம்பாலா துறைமுகத்தில் சீனாக்காரங்க போர்க்கப்பலை நிறுத்துனாங்க, அதை ஏன் நீங்கள் கேட்கல? பாகிஸ்தான்லேயே நிறுத்தியிருக்காங்க, சீனா கப்பல் நிற்கிது வெளியில். அதாவது நம்ம வடகிழக்கு பிரதேசங்களில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிலவுதே, அதற்கு மோடி அரசு கையாண்ட விதம் என்ன? இன்னொன்று சொல்கிறார், அதாவது காஷ்மீரை 2 பக்கம் பிரிச்சிட்டாங்களாம், பிரித்த உடனே என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்குங்கிறாரு. ஏங்க பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 நாளில் 12 அட்டாக் நடந்திருக்குங்க, உண்டா இல்லையா? நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை என்ன மேம்பட்டுருக்கா ஏதாவது சொல்லுங்களேன். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பிரித்த உடனே உங்கள் மேலே இன்னும் கோவமாகி நீங்கள் அங்கே நிறைய இடத்துல நிற்கவே முடியல, 2-3 சீட்டில் நிற்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை லடாக்கில் போய் இவர் என்னென்னா கார்கில் தினம்னு ஒன்று வச்சுருக்காரு. எப்பயுமே மோடி ஒன்று பண்ணுவார், யோகா தினம் அப்படின்ட்டு இவர் யோகா பண்ணுவார். ஏன்னா வேறு எல்லா மேட்டரையும் மறந்துட்டு இந்த மாதிரிலாம் யோகா தினம் எக்ஸசைஸ் தான் அவர் பண்ணுவார், எல்லா ஆளுநரையும் பண்ண வைப்பார், பண்ணிச்சு ஏதோ இவர் தான் யோகாவை கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அது அவங்களுடைய அது ஒரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணார், கார்கில் தினம். கார்கில் தினம்னா பிஜேபி தினம். ஏன்னா நமக்கு என்னென்னா கார்கில் போர் அப்படிங்கிறத உள்ளே அவங்க படை வீரர் வந்துட்டாங்க, நம்ம ஆளுக்கு போய் சண்டை போட்டு ஜெயித்தோம். அவங்க உள்ளே விட்டது யார்? வாஜ்பாய் அரசாங்கத்துடைய கவனக்குறைவா இல்லையா? அவங்க எப்படிங்க ஊடுருந்தாங்க? கார்கில் தினம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, தமிழ்நாட்டோட 2-3 பேர் இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்த வரலாறுலாம் எனக்கு தெரியும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அந்த கார்கில் போரில் பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள், இவர்கள்லாம் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம காஷ்மீரில் சத்யபால் மாலிக் கவர்னர் என்ன சொன்னார், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு இராணுவ வீரர்கள் இடம் பெயரணும், அதுக்கு இந்த வண்டி கொடுங்க, இந்த வண்டியில் போனால் சேஃப்டி இல்லை, நான் சொல்கிறேன், நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லி மோடி ஃபோனை தப்புன்னு வச்சாருன்னு சொன்னாரா இல்லையா சத்யபால் மாலிக்? அவர் வீட்டுக்கு நீங்கள் இடி அனுப்புனீங்களா இல்லையா? என்ன ஒன்று இப்போ என்ன சிக்கல்? ஆந்திரா ஏற்கனவே ஆந்திரா ஒரு சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஸ்டேட்டில் இப்போ எப்படி படுத்துக்கிறது, இப்போ கர்நாடகாவில் மகாராஷ்டிரா எடுத்துக்கோ, மகாராஷ்டிராவில் பெருமளவுக்கான வருமானம் எங்கே இருந்து வருது? மும்பையிலேருந்து வருது. ஒருவேளை நீங்கள் மும்பையை தூக்கி வேறு ஸ்டேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டே திணறி போயிடால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுபோல் இப்போ கர்நாடகத்தில் பெங்களூரை தூக்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே தான் எல்லாமே இருக்குது. அதே போல் ஆந்திராவில் ஹைதராபாத் இருந்தது, அந்த ஹைதராபாத்தை உருவாக்கியது நாயுடு. ஹைதராபாத்தை அப்படியே நீங்கள் தெலுங்கானாவுக்கு போன உடனே இன்றைக்கி ஆந்திராவுக்கு வருமானம் இல்லை. அதான் என்னென்ன சிக்கல, இந்த வருமானமே இல்லாத சூழ்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏகப்பட்ட பணத்தை அள்ளி தெளிச்சிட்டார். உண்மையிலே பணத்தை தெளிச்சிருக்கார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணல, ஆனால் எல்லா மக்களுக்கும் பணம் கொடுத்தார்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை நாயுடுகிட்ட பணம் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காரு. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவுறீங்க, நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் உதவுறீங்கல்ல, அது நீங்களே உதவ வேண்டியதானே. அது என்ன உலக வங்கியிடம் வாங்கி தருவோம்? அப்போ பீகாருக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தருவீங்க, ஆந்திராவுக்கு உலக வங்கியில் வாங்கி தருவேன். அதான் அங்கே இருக்கக்கூடிய இப்போ காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுது, அங்கே ஷர்மிளா சொல்கிறாங்க. அப்போ வட இந்தியாவுக்கும் ஒன்று பண்ணுவீங்க, நிறையா கொடுப்பீங்க, தென்னிந்தியானா கடன் கொடுப்பீங்க. என்னங்க நியாயம்? ஏதோ கிங் மேக்கருங்கிறாரு இவர். எங்கெங்க கிங் மேக்கரு கேட்குறாங்களா இல்லையா கேள்வி? அதுக்கு என்ன பதில்? தொடர்ந்து சொல்கிறோம், காங்கிரஸை ஓரளவுக்கு வளர்க்குறதே நாயுடுவும் ஜெகனும் தான். ஜெகன் அமைதியாக இருக்கார்ல. இப்போ ஷர்மிளா ஸ்கோர் பண்ணுறது அருமையான பாயிண்ட். நம்ம பொறுத்த வரைக்கும் ஜெகன் காங்கிரஸ் கூட்டணியில் சேராமல் அப்படியே இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் பிஜேபி சப்போர்ட்டாகவே இருக்கட்டும், நாயுடுவும் பிஜேபி சப்போர்ட். அப்போ பிஜேபி ஏற்ற ஒரு ஆள் வேணும்ல, காங்கிரஸ் வளரும். ஏற்கனவே இருந்த கட்சி தானே, அவங்க தானே பிரிச்சே கொடுத்தாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயம்தான். ஆனால் நிதர்சனமான ஒரு உண்மை, இந்தியா முழுக்க இப்போ உச்சநீதிமன்றத்திலலாம் வழக்கெல்லாம் போயிடுச்சு. இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் அவர்கள் எப்படி அவங்க பணமே இல்லாமல் அவங்க எப்படி ஒரு டெவலப் பண்ண முடியும்? ஒன்று, இப்போ அதிமுக நிறைய கட்சி இங்கே இருக்குது. இந்த எந்த கட்சியாவது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அது உண்மையிலே நல்லது பண்ணால் கூட நீங்கள் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க ரொம்ப தெளிவாக, தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மக்கள்கிட்ட மனசில் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி கொடுத்ததான் அண்ணாமலை கேட்குறாரு. அண்ணாமலைலாம் கேட்டால் பயங்கரமாக மக்களுக்கு கோவம் வரும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்த இது என்னங்க கேள்வி? நீங்கள் என்னங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னொன்று, காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கவே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கவே இல்லை. நீங்கள் இந்த 10 வருஷத்தில் என்ன கொடுத்தீங்க? திருவோடு தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் நிறையா கொடுத்துருக்காருங்க. அப்போ திமுக இருந்ததுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்குவாங்க, இப்போ மட்டும் திமுக இங்கே 20 சீட் வந்துச்சு, மேலே ராகுல் பிரதமராக இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பலன் கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நமக்கு கொஞ்சம் கூடவே கிடைச்சிருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்கலன்னா உண்மையிலே நம்ம வருத்தப்படுவோம். தமிழ்நாடுகளுடைய குணம் எப்படின்னா, நமக்கு ஒரு இதே மாதிரி நமக்கு ஆந்திரா மாதிரி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கலன்னா நம்ம உண்மையிலே நம்ம தமிழர்கள் அமைதியாக இருப்போம். என்னங்க அது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நம்ம ரொம்ப நியாயவாதிங்க இருந்தால் நம்ம எல்லாரையும் போட்டு ஏறி மிதிக்கிறாங்க. இல்லைன்னா பாரத் மாதா கே ஜெயின்னு குரல் பிடிச்சிட்டு இவங்களாம் வருவாங்களா? ஓட்டினோம்னா வருவாங்களாங்க? ஆனால் உண்மையிலே சொல்கிறோம், நோட்டாக்கு முதலையாவது ஓரளவுக்கு 10 ஓட்டு கிடைச்சது, இப்போ நோட்டாக்கு கீழே தான். இதற்கு ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ்லாம் பெரிய மரியாதை. என்னங்க அப்படி பேசுகிறாரு அவர்? அவங்க அப்பா கம்ப்யூட்டர் இருக்கார், 25 சீட்டு என்ன சீட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு காசே கொடுப்பீங்களா? நாங்கள் காசு கொடுத்ததுக்கு அதுக்கு பதிலே இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சி அதுவும் போய் லடாக்கில் உட்காந்துட்டு அக்னிவீர் திட்டத்தை இவர் பெரிய லெவலில் பேசும்போது ஒன்று தெரியுது. அப்போ அக்னிவீர் திட்டத்தை இவர் பின்வாங்க போகிறதில்ல. அப்போ பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு அக்னிவீர் திட்டம் பிடிக்கல. நாயுடுலேருந்து யாருக்குமே பிடிக்கல. அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆப்னாதல்லேருந்து சஞ்சய் சிங் எல்லாரும் சொல்கிறாங்க, ஓம் பிரகாஷ் ராஜ்பர் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் அந்த அக்னிவீர் திட்டத்தை விடலை. ஏன்னா அதுதான் ஈகோ. ஏதோ பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பின்வாங்கினா தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு. ஆனால் தொடர்ந்து இந்த அக்னிவீர் திட்டம் இருக்க பிஜேபிக்கான இமேஜ் ஏற்கனவே நீட் வினத்தால் பாதி போச்சு, இதில் மீதி போயிடும். அதான் சொல்லிட்டோமே, இவர் ஓடுற வரைக்கும் ஓட்டுன்னு நினைக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு பெரிய புயல் கிளம்ப போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.